ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மான்வா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர்ஸ் 46 to 50. வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். பெனலோப் வந்து எக்கிள்ஸ் பார்க்க ட்ரில் ஹால் கிட்ட போயிட்டு இருந்தப்ப அங்க ஒரு நைட் எக்கிள்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். இந்த எக்காட்டோட உண்மையான இளவரசி இவோன் வந்தோன ஆட்டோமேட்டிக்கா வீட்டை விட்டு ஓடி போக போற இந்த அம்மா ஒரு அடிமை மேல எப்படி கவனம் செலுத்துவாங்க? அதோட அவங்களுக்கு அவங்களையே பாத்துக்கிறதுக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. இதுல ஒன்ன வந்து எப்படி பாப்பாங்க? ஏய் நிப்பாட்டு, முதல்ல என் மாஸ்டர் நீ இன்னொரு தடவை இன்சல்ட் பண்ண உனக்கு மரியாதை அவ்வளவுதான். அடேங்கப்பா, நான் அப்படித்தான்டா பண்ணுவேன். நான் டியூக் பத்தியே இப்படிதான் கேவலமா பேசுவேன். இது வரையிலும் இந்த சைடு வந்து எட்டி கூட பார்க்காத உன்னோட ப்ரீஷியஸான மாஸ்டர் பத்தி நான் எப்படி பேசாம இருப்பேன்? நான் கண்டிப்பா அப்படிதான் பேசுவேன். உன்னால என்னடா பண்ண முடியும்? அவங்களோட ராஜ்யத்திலேயே ஒரு மாவீரனா நீ வேலை செஞ்சுக்கிட்டு உனக்கு எப்படி அவங்கள தப்பா பேச மனசு வருது? நீ ரொம்ப ஓவரா பேசுற. உன்னை நான் ஃபர்ஸ்ட் மண்டி போட சொன்னேன். ஆனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்கிட்டயே எதிர்த்து அதுவும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? டேய், இவன் சரிப்பட்டு வர மாட்டான்டா. புடிங்கடா, முதல்ல இவனை புடிச்சு கட்டி போடுங்கடா. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கிற பெனலோப் நினைக்கிறா, நான் அவன் கிட்ட எக்காட்டோட ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாரும் நீ இங்க இருக்கிறத ஏத்துக்க வைக்கணுங்கிறது தான் அவனோட ஃபர்ஸ்ட் டியூட்டின்னு சொல்லியிருந்தேன். அதனால மட்டும்தான் இவன் இவ்ளோ பொறுமையா அமைதியா இருக்கான். இல்லனா எக்கிள்ஸ் அவனை கிழிச்சு தொங்க விட்டுருந்துருப்பான். இன்கேஸ் இங்க இருக்கிற எல்லாரையும் எக்கிள்ஸ் எதிர்த்துக்கிட்டானா அது என் காதுக்கு எப்படியும் வந்துரும். அதை நான் கேட்டுட்டு திரும்ப அந்த அடிமை ஏல விடுற இடத்துக்கே அவனை நான் அனுப்பிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் இவ்ளோ பொறுமையா அவங்கள சகிச்சு போயிட்டு இருக்கான். டேய், நீ வெறும் அடிமை தான்டா, அதை மறந்துடாத என்னைக்கோ. அடிங்கடா, அவனை பிடிச்சு நல்லா வெளுத்து விடுங்கடா. கில்ஸ போட்டு புரட்டி எடுக்கிறானுங்க. இத பாத்துட்டு பெனலோப் அவன் பின்னாடி வந்து நிக்கிறான். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, இங்க என்ன நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? யாரா இதுன்னு திரும்பி பாக்குறான் அந்த நைட்டு. ஐயோ அம்மா, அம்மா நீங்களா? எக்கிள்ஸோ அப்படியே எந்திரிச்சு பாக்குறான். பெனலோப்ப பார்த்த உடனே 20% இருந்த அஃபெக்ஷன் ஸ்கோர் 27% ஏறிடுச்சு. இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீங்க எல்லாம் என்னோட காடோட சேர்ந்து சந்தோஷமா பொழுத கழிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படியா? அதான் உண்மையா? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இங்க இருக்கிற யாராவது என்ன நடந்ததுன்னு எக்ஸாக்டா என்கிட்ட விளக்கம் கொடுக்க முடியுமா? யாருமே வாயை திறக்க மாட்டாங்க, அமைதியா நிக்கிறாங்க. சோ யாரும் என்ன நடந்ததுன்னு வாயை திறக்க மாட்டீங்க. ஓகே, நீயும் இந்த கூட்டத்துல தானே இருக்கிற, சொல்லு இங்க என்ன நடந்ததுன்னு அப்படின்னு அந்த நைட் கிட்டயே கேக்குறா பெனலோப். நானா? ஆமா நீதான். உன் பேர் என்ன? நீ எந்த டிவிஷனை சேர்ந்தவன்? ஃபர்ஸ்டா செகண்டா? அம்மா, என் பேரு மார்க் ஆல்பர்ட். நான் 3rd டிவிஷனை சேர்ந்தவம்மா. நான் கூட இவனோட யூனிஃபார்ம பாத்துட்டு இவன் பெரிய ஆளா இருப்பானோன்னு நினைச்சேன். ஆனா 3rd டிவிஷன்னா இவன் சாதாரண வீட்டு காவலாளியா தானே இருக்கணும். இவனுக்கு எங்கே இந்த இவ்ளோ ரைட்ஸ் வந்தது? நான் அங்கிருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். இந்த பிரச்சனைய நீ தான் ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சது. சோ நீ சொல்லு என்ன நடந்ததுன்னு. என்னமா சொல்றீங்க? நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? நான் வந்துமா. வாய மூடு ஃபர்ஸ்ட். இப்ப நீ ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க. அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்க. நேத்து டோனாக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் இன்னும் வாய மூடிட்டு சும்மா நிக்கிற? என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா சொல்லு. நான் சொல்றேமா, இந்த அடிமை அதாவது இந்த எக்கிள்ஸ் பயிற்சி பண்றப்ப ஒரு விபத்தை ஏற்படுத்தினான். விபத்தா? என்ன விபத்து? அவனோட மரவாளை உடைச்சிட்டாமா. இது ஃபர்ஸ்ட் டைமும் செகண்ட் டைமும் இல்ல, இத அடிக்கடி பண்றான். இப்ப இந்த மர வாளோட விலை முன்ன மாதிரி இல்ல, ரேட் அதிகமாயிடுச்சு. சோ அதனால அவனோட சீனியருங்கிற முறையில நான் அவனை கண்டிச்சேன். ஆனா அவன் என்ன திடீர்னு எதிர்த்துக்க ஆரம்பிச்சுட்டான். ஓஹோ, அப்புறம் அதுக்கு நீ என்ன பண்ண? இல்லம்மா, நான் ஒன்னும் பண்ணல. மாஸ்டர் இல்லாதப்ப நான் அவங்கள பத்தி என்ன வேணாலும் பேசுவேன் அப்படி இப்படின்னு நீ சொன்னதை நான் கேட்டேன். நான் இப்ப இங்கதான் இருக்கேன். இப்போ பேசு, நான் கேக்குறேன். என்ன பத்தி நீ என்னெல்லாம் பேசுவ? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நீ இப்படி நடந்துகிட்டதுக்கு உன்னை கொல்றதுக்கு கூட எனக்கு பவர் இருக்கு. ஐயோ அம்மா, அங்கிருந்து எக்கிள்ஸ். டேய், எல்லாரும் வழிய விடுங்கடா. அம்மா, மாஸ்டர், இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. நான் போய் இப்பவே கேப்டனை கூட்டு வரேன். ஒரு நிமிஷம் இரு எக்கிள்ஸ். நீ ஃபர்ஸ்ட் அவனை அடிச்சு கொல்லு. அடுத்த செகண்ட் யோசிக்காம உடனே அவன் கழுத்தை புடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சுட்டான் எக்கிள்ஸ். அந்த நைட்டு கதறான். ஐயோ என்ன விட்டுருங்கம்மா, என்ன ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கம்மான்னு. எக்கிள்ஸ், நீ என்ன பண்ற? அம்மா, இந்த ஒரு டைம் மட்டும் என்ன மன்னிச்சு விட்டுருங்கம்மா ப்ளீஸ்மா. சுத்தி நிக்கிற எல்லாம் கூட்டத்துல பேசிக்கிறாங்க. அவன் உண்மையாவே அவனை புடிச்சு கொல்றான்டா. இன்னொருத்தன் சொல்றான், மை லேடி, நீங்க இத பண்ணக்கூடாது. இப்படி நீங்க பண்ணீங்கன்னா உண்மையா ஒரு கொலை பண்ண மாதிரி ஆயிடும். இந்த ஒரு தடவை எங்க எல்லாரையும் மன்னிச்சிடுங்க. இதை நாங்க எல்லாரும் கண்டிப்பா போயிட்டு கேப்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்றோம். எங்களோட ஃபுல் கம்பெனியுமே இதுக்கு பொறுப்பேத்துக்கும். அவனை கண்டிப்பா டிஸ்மிஸ் பண்ண சொல்றோம். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிடுங்கம்மா. அவங்க கதற எதையுமே கண்டுக்காத மாதிரி நிக்கிறா பெனலோப். அந்த நைட் கதறான், கடந்துகிட்டு கெஞ்சுறான். மா ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, எக்கிள்ஸ் நிப்பாட்டு, என்னால முடியல, நிப்பாட்டு, ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா ப்ளீஸ்மா. சரி போதும் விட எக்கிள்ஸ். பெனலோப் நினைக்கிறா, என்னடா இது, நான் சொன்ன அடுத்த செகண்டா இவன் உடனே கட்டுப்பட்டுட்டான். கண்டிப்பா அவனை கொல்ற அளவுக்கு எனக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. என்னோட மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, எக்கிள்ஸ் அவனோட கோவத்தை எல்லாத்தையும் குறைச்சிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி நான் பண்ணலனா எக்கிள்ஸ் அவங்க மேல இருக்கிற கோவத்தை எல்லாம் கொண்டாந்து என் மேல காட்டிடுவான். சோ இப்ப அவன் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணுவான். உண்மையிலே எக்கிள்ஸ் அவனை கொல்ல போயிருந்தா, அவனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆக போயிருந்ததுன்னா நான் என்னோட ரிங்கை யூஸ் பண்றதுக்கு ரெடியா தான் இருந்தேன். ஆனா எனக்கு இது நிம்மதியா தான் இருக்கு. ஏன்னா அவனோட ஃபீலிங்ஸை விட என்னோட வார்த்தைக்கு அவன் நிறைய மரியாதை கொடுக்கறான். அப்புறம் நீ சொன்ன எல்லாத்தையும் நான் கேட்டேன். நான் ஒரு ஃப்ராடு, டியூக்கோட ஒரிஜினல் பொண்ணு வந்த உடனே என்ன விரட்டி விட்டுருவாங்க, என்ன ஒழுங்கா என்னாலேயே முழுசா பாத்துக்க முடியாது. இதுல எனக்கு என்ன டவுட்னா,
எது ஃபர்ஸ்ட் நடக்கும்? என்ன முதல்ல வீட்டை விட்டு விரட்டுவாங்களா இல்ல உங்களெல்லாம் ஃபர்ஸ்ட் வெளியில அனுப்புவாங்களா? அதுக்குள்ள ஒரு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. டியூக் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் கூட உங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறதுனால உங்களோட ரெப்புடேஷன் பாயிண்ட் 5 மைனஸ் பண்றோம். இப்போ உங்களோட ரெப்புடேஷன் பாயிண்ட்ஸ் டோட்டலா 10 தான் இருக்கு. பெனலோப் நினைக்கிறா, எனக்கு ஒண்ணும் இங்க இருக்கிற நைட்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே எக்கிள்ஸ், நீ வா நம்ம போலாம். ஆக்சுவலா நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, உன்னை வெளியில அழைச்சிட்டு போலாங்கிற ஐடியாவோட தான் நான் இங்க வந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும் இல்ல ஒரு மாவீரன் அவங்க எஜமானியோட அவுட்டிங் போறது. உடனே எக்கிள்ஸோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 32% காட்டுது. சாப்டர் 47. அம்மா, நீங்க வெளியே போறதுக்கு ரெடி பண்ண சொல்லியிருந்தீங்கல்ல, எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிடுச்சுமா. அப்புறம் அம்மா, இது டியூக் கிட்ட இருந்து வந்த பிளாங்க் செக். இது உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்கர்ஷன்ங்கிறதுனால நீங்க விருப்பப்பட்டபடி சந்தோஷமா இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டு இதை உங்களுக்காக கொடுத்து அனுப்பியிருக்காருமா. அப்பா கொடுத்தாரா? ஆமாமா. ஓ, அவர் நேத்து நடந்த விஷயத்தால வருத்தப்பட்டு இதை கொடுத்திருக்காரு போல. ஒருவேளை இன்னைக்கு நான் ட்ரில் ஹால்ல போட்ட குண்டை பத்தி தெரிய வந்துச்சுன்னா அவர் இதை எனக்கு கொடுத்துருப்பாராங்கிறது டவுட் தான். இதுக்காக நான் ரொம்ப நன்றி சொன்னதா அப்பா கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பாமா. உங்களோட இந்த அழகான நாளை என்ஜாய் பண்ணுங்க லேடி பெனலோப். ஹே எக்கிள்ஸ், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் எப்படி தனியா சமாளிக்க முடியும்? நீ என்னோட எஸ்காட்டா என் கூட வா. நானா? நான் ஒரு அடிமையாச்சே, நான் எப்படி கூட வர முடியும்? இப்ப நீ அடிமை இல்ல, என்னோட காட். உனக்கு நான் சொல்றது புரிஞ்சுதா? இப்ப நீ தான் என்னோட காட். அப்ப நீ என்ன பண்ணணும்? உடனே எக்கிள்ஸ் பெனலோப்போட கைய புடிச்சு தன்னோட தலையில வச்சுக்கிறான், கட்டப்பா மாதிரி. மை லேடி, நீங்க உங்க காலை என் கால் மேல வச்சு வண்டிக்குள்ள ஏறுங்க. நீங்க ஏன் இவ்ளோ நாளா என்ன பார்க்கவே வரல? நான் வரலன்னு நீ சோகமா இருந்தியா என்ன? நீங்க என்கிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்திருந்தீங்க. என்ன ப்ராமிஸா? ஆமா மை லேடி, நான் நல்லபடியா ட்ரைனிங் பண்ணா அதுக்கான ரிவார்டா நீங்க என்ன அடிக்கடி பார்க்க வர்றதா என்கிட்ட சொல்லியிருந்தீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி என்ன பார்க்க வரவே இல்ல. ஆமா இல்ல, அத நான் மறந்தே போயிட்டேன். நான் போய் ஏன் எக்கிள்ஸ பாக்கலனா அடிக்கடி மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது, அதனாலதான் என்னால போக முடியல. மை லேடி, உங்களுக்காக தான் நான் ஒவ்வொரு நாளும் காத்துக்கிட்டு இருந்தேன். எக்கிள்ஸ், நான் உன் மேல கொஞ்சம் கோவமா இருந்தேன், அதோட எனக்கு அது இரிட்டேட்டிங்கா இருந்தது. என்ன சொல்றீங்க மை லேடி? நீ என்கிட்ட பொய் பேசியிருக்க, அதனாலதான். என்ன, நான் பொய் சொன்னனா? ஆமா, இங்க உனக்கு எந்த கஷ்டமும் இல்லன்னு நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க. ஆனா பாரு, உன்னோட இந்த அழகான ஃபேஸ்ல எவ்வளவு காயம் ஏற்பட்டிருக்குன்னு. இல்லம்மா, நான் உங்ககிட்ட சொன்னப்ப என்கிட்ட இந்த மாதிரி யாருமே தொந்தரவு பண்ணல. சரி, அதை விடு. ஆனா அன்னைக்கு நீ உன் வாளை தூக்கி போட்டுட்டு அவனை கொல்றதுக்கு நின்ன. அப்ப நீ அவ்வளவு கோவத்தை வச்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம இருந்திருக்க. சோ அதனாலதான் உனக்கு எந்த ரிவார்டும் கிடையாது. ஆனா இப்ப உனக்கு புதுசா ஒரு ரிவார்டு வாங்கி கொடுக்கதான் நம்ம வெளியில போயிட்டு இருக்கோம். அதனால கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எக்கிள்ஸோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. யோசிச்சு பார்த்தா எக்கிள்ஸ்க்கு ஒரு 17 வயசு இருக்குமா? கேம்ல பெனலோப்புக்கும் அதே ஏஜ் தான். ஆனா எனக்கு 20 வயசு ஆகுது. அப்படி பார்த்தா என்னை விட வயசுல கம்மியா இருக்கிற ஒரு பையனோடயா நான் இப்படி வந்து பழகிட்டு இருக்கேன். இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே அவங்க 2 பேரும் ஒரு கடைக்குள்ள போறாங்க. அங்க அந்த கடைக்காரன் கூப்பிட்டு, வாங்கம்மா வாங்க, இந்த எம்பையர்லயே கிரேட்டஸ்ட் மேஜிக்கல் ஸ்வாட்ஸ் எங்க கடையில தான் இருக்கு. எல்லா விதமான ரேர் வெப்பன்ஸும் கூட இங்க இருக்கு. நீங்க நினைச்சே பார்க்க முடியாத எல்லா வெப்பன்ஸுமே எங்க கடையில கிடைக்கும். என்ன வேணும்னு மட்டும் சொல்லுங்க, கொண்டாந்து நான் தரேன். பெனலோப் சொல்றா, உங்க கடையில இருக்கிற வுட்டன் ஸ்வாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு காட்டுறீங்களா? அதை நான் பாக்கணும். கண்டிப்பா காட்டுறமா. என்கிட்ட அந்த மாதிரி நிறைய சூப்பரான ஸ்வாட்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. எக்கிள்ஸ் வா, உள்ள போலாம். எக்கிள்ஸ், இங்க இருக்கிறதுல ஏதாச்சும் உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, நீ விரும்புற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா அதை என்கிட்ட சொல்லு. பாரு, இதுல எது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லு. இல்லம்மா. என்னாச்சு எக்கிள்ஸ்? அந்த அளவுக்கு எதுவும் நல்லா இல்லையா? உனக்கு பிடிக்கலையா எதுவும்? இல்லம்மா, அது இல்ல, எல்லாமே என் கண்ணுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. அங்க ட்ரில் ஹால்ல பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இருக்கு. பின்னாடில இருந்து அந்த கடைக்காரர் சொல்றாரு, நீங்க வேணா உண்மையான வாழை பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அதுக்கு அவசியம் இல்ல. என்னாச்சு மேடம், ஏன் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு எதுவுமே பிடிக்கலையா? இல்ல, நான் அப்படி சொல்லல. இந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரையிலும் இருக்கிற எல்லா ஸ்வாடையும் எக்காட்டோட எஸ்டேட்டுக்கு அனுப்பிடுங்க. இதுல எது நல்லா இருக்கும் நல்லா இல்ல அப்படின்லாம் எனக்கு பார்த்து யோசிச்சு எடுக்க எனக்கு டைம் இல்ல. எல்லாத்தையும் வாங்கிட்டா எது வேணுமோ அதை வச்சு அவன் பிராக்டிஸ் பண்ணிக்க போறான். ஓகே, ஒண்ணு முடிஞ்சுது. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் பாப்போமா? எக்கிள்ஸ், நீ அதை போட்டு பாத்தியா? உன்னோட பாடிக்கும் ஃபேஸ்க்கும் எதை போட்டாலும் உனக்கு சூப்பரா தான் இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்கா? மாஸ்டர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இத சூஸ் பண்ணதே நான் தான். எனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும்? இது உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன்னா இத போட போறது நீ தான், நான் இல்ல. உங்களுக்கு பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரி தான் மாஸ்டர். அப்ப ஓகே, அப்ப என்ன பண்ணலாம்னா, இங்க இருக்கிற எல்லா டிசைன்லயும் ஒரு பீஸ் அனுப்பி வச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க சொன்னீங்களே அந்த ரியல் ஸ்வாட், வாங்க வந்து அதை காட்டுங்க. மாஸ்டர், ஒரு நிமிஷம் இருங்க, இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அந்த கடைக்காரரு, ஏன் போதும்னு சொல்றீங்க? ஒரு உண்மையான ஸ்வாடுங்கிறது ஒரு நைட்டோட உயிர் மாதிரி. அவர் சொல்றது கரெக்ட் தான் எக்கிள்ஸ். உனக்குன்னு ஒரு ரியல் ஸ்வாட் இருக்கணும். இதுக்கே நீ இவ்ளோ ஷாக்கானா எப்படி? இப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன அப்படி அதிகமா வாங்கிட்டோம்? அதுக்கு இல்ல மை லேடி, நீங்க வாங்கி கொடுக்கற இந்த ஸ்வாட நான் யூஸ் பண்ண எனக்கு ஒரு ரீசன் வேணும்ல. அதோட நீங்க கிஃப்டா கொடுத்த இந்த ஸ்வாட நான் யூஸ் பண்ணாமையும் வச்சிருக்க கூடாதுல்ல. ஏன் ரீசன் இல்லன்னு சொல்ற எக்கிள்ஸ்? நீ உன்னோட
பேசிக் ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் டியோலா பண்றப்போ உனக்கு ரியல் ஸ்வாட் தான் தேவைப்படும். மை லேடி, அது என்னன்னா தோத்து போன ஒரு ராஜ்யத்துல இருந்து ஸ்லேவா வந்த என்னால ஒரு அபிஷியல் நைட்டா ஆகவே முடியாது. அப்புறம் எப்படி நான் இதை யூஸ் பண்ண முடியும்? சாப்டர் 48. என்னால அபிஷியலா நைட் ஆக முடியாதுங்கிற காரணத்தினால எனக்கு இந்த வுட்டன் ஸ்வாட தவிர வேற எதுவும் வேண்டாம் மை லேடி. அவன் சொல்றது கரெக்ட் தான். அவனால அப்படிப்பட்ட ஒரு நைட்டா இப்போதைக்கு ஆக முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இந்த கேமை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால அவனை ஒரு நைட் ஆகுறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை நான் எல்லாத்தையும் செய்வேன். இதை கேட்டுட்டு இருக்கிற அந்த கடைக்காரன் ஷாக் ஆகுறான். என்னது, அவன் ஒரு அடிமையா? இருந்தாலும் ஆனா ஒருத்தரை பாதுகாக்கணும்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஸ்வாட் வேணும் தானே? நீங்க சொல்றது சரிதான். என்னோட மாஸ்டரை பாதுகாக்க என்னோட கையே போதும். அந்த கடைக்காரன் பாக்குறான் எக்கிள்ஸ. யாரு சாமி இவன்? பேச்சே ஒரு மாதிரி இருக்கு. இப்ப சொல்லுங்க, வாள் இருந்தாதான் என் மாஸ்டரை நான் பாதுகாக்க முடியுமா என்ன? பெனலோப் நினைக்கிறா, இவன் கிட்ட நான் இவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் அட்டாச் ஆயிடவே கூடாது. எக்கிள்ஸ், நீ கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றியா? நான் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டி இருக்கு. நான் வாங்கிட்டு உன்னை கூப்பிடுறேன். என்னடா இது, நான் சொன்ன அடுத்த செகண்ட் அவன் எதுவுமே பேசாம உடனே கிளம்பிட்டான். நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும்தான் அவன் செய்யறான். அவனா வேற எதுவுமே செய்ய மாட்டான். ஓகே, அவன் போயிட்டான். நீங்க எனக்கு அந்த மேஜிக்கல் ஸ்வாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காட்டுறீங்களா? வாங்க மேடம், கண்டிப்பா காட்டுறேன். இந்த வழியா வாங்க. கண்ணை பறிக்கிற மாதிரி நல்ல கிளாஸியா அங்க நிறைய ஸ்வாட்ஸ் இருக்கு. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப கிராண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் சிம்பிளா வேற ஏதாச்சும் இருக்கா? நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கூட இங்க நிறைய இருக்கு. வாங்க காட்டுறேன். இத பாருங்க மேடம், இது ஒரு பழமையான புகழ்பெற்ற மந்திரவாதியோட ஸ்வாடு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன, இது ஒரு மந்திரவாதியோட ஸ்வாடா? ஆனா இத பார்க்க ரொம்ப சின்னதா டாலர் மாதிரி இருக்கு. நீங்க காமெடி பண்றீங்களா? இது ஸ்வாட் டிசைன்ல இருக்கிற ஒரு நெக்லஸ். இத பார்க்க ஒரிஜினல் ஸ்வாட் மாதிரிலாம் இல்ல. இல்லம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க இத தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னது இது? நீங்க சொல்ற மாதிரி இந்த டாலரை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா உண்மையான ஸ்வாடா இது மாறும். ஏன்னா இதுல மேஜிக்கல் பவர் இருக்கு. இத பாக்குறதுக்கு குழந்தைங்க எல்லாம் விளையாடுற விளையாட்டு ஜாமா மாதிரி இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி இது உண்மையான ஸ்வாடா இருந்தாலும் மேஜிக் இல்லாம இதை யாராலும் யூஸ் பண்ண முடியாது போலயே. ரொம்ப நாள் பயிற்சி எடுத்த ஒரு நைட்டால மட்டும்தான் இந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்வாடெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஆனா எக்கிள்ஸ் இப்பதான் பயிற்சியில இருக்கான். அவனுக்கு எப்படி இது சரிப்பட்டு வரும்? நான் இங்க ஸ்வாட் வாங்க வந்திருக்கிறதே அவனுக்காக தான். மேடம், நீங்க இத பத்தி கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. நான் பல வருஷமா இந்த வெப்பன்ஸ் சேல்ஸ் பண்ற தொழில தான் செஞ்சிட்டு இருக்கேன். யாருக்கு என்ன கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க காட் உண்மையிலேயே ரொம்ப திறமசாலியா இருக்காரு. இவரோட ஆராவை நான் ஃபீல் பண்ண ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. என்னால அதை நல்லா உணர முடிஞ்சது. நீங்க சொல்றது கூட கரெக்ட் தான். கண்டிப்பா அவன் ஒரு நாள் திறமையான வாழ்வீரனா வரதான் போறான். இந்த ஸ்வாட் பிளாக் மார்க்கெட்ல எல்லாராலையும் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரேர் பீஸ் மேடம். மிகப்பெரிய வாழ்வீரர்கள் கூட இந்த வாளை பார்த்துட்டா காசெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினைக்கவே மாட்டாங்க. ஏன்னா எல்லாராலையும் தேடப்படக்கூடிய ஸ்வாட் இது. வேற எந்த மேஜிக்காலையும் இந்த ஸ்வாட கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இத விலை உயர்ந்த வைப்ரேனியம் மெட்டீரியலால ரெடி பண்ணிருக்காங்க. பரவாயில்லையே, இத கேட்க நல்லாதான் இருக்கு. இத யாராலையும் அழிக்கவே முடியாது மேடம். இந்த ஸ்வாடோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் இத கீழே காமிச்சா ஆட்டோமேட்டிக்கா அதுவே ஸ்மால் சைஸா மாறிடும். இந்த ஸ்வாட மேஜிக் தெரிஞ்சவங்களால கூட இது ஒரு மேஜிக்கல் ஸ்வாடுங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. பெனலோப் அதை எடுத்து கிட்டக்க பாக்குறா. இதுல எப்படின்னு லைட் எரியுங்கிற மாதிரி. இவர் இந்த வாளை பத்தி இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வாளோட இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த ஸ்வாடை யூஸ் பண்றவங்கள தவிர வேற யாருக்கும் இது ஒரு ஸ்வாடுங்கிறதே தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் கூட ஒரு சின்ன ஸ்வாடா தான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இது மேஜிக்கல் ஸ்வாடா இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல பிளேயிங் ஸ்வாடா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா எக்கிள்ஸ் கையில இது ஒரு ஆயுதமா இருக்கும். நான் இத கண்டிப்பா வாங்க தான் போறேன். சரி, இதையே கொடுத்துடுங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ மேடம். ஒரு வழியா இந்த ஸ்வாட் அதுக்கான மாஸ்டரை கண்டுபிடிச்சிடுச்சு. ஓகே மேடம், நான் இதையும் மத்த திங்ஸோட சேர்த்து எஸ்டேட்டுக்கு அனுப்பிடவா? இல்ல, இதை இப்பவே என் கையில கொடுத்துடுங்க. ஓ அப்படியா, சரி, அப்ப கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் இதை உடனே விராப் பண்ணி உங்கள்ட்ட கொடுத்துட்றேன். அதை வாங்கிட்டு பெனலோப் அந்த கடையை பார்த்துக்கிட்டே போறா. அந்த மூளையில டிஸ்பிளேல வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு வழியா கடையை விட்டு வெளியில போயிட்டா. உங்களோட ஷாப்பிங்கை நீங்க நல்லா என்ஜாய் பண்ணீங்களா மாஸ்டர்? இப்ப அடுத்து எங்க போறோம்? இங்க வெஸ்ட்ல ஒரு அழகான லேக் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். நீங்க கலியா லேக் பத்தி தானே சொல்லிட்டு இருக்கீங்க? ஓகே, நான் உங்களை அங்க அழைச்சிட்டு போறேன். ஒரு வழியா அங்க போயிட்டாங்க. பெனலோப் நடக்க ஆரம்பிக்கிறா. எனக்கு தனியா நடந்து போக ஒரு மாதிரி இருக்கு. நீயும் என் கூட வரியா? சேர்ந்து நடப்போம். 2 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படி ஃபீல் பண்ற எக்கிள்ஸ்? காலையில நடந்ததை நினைச்சு நீ எதுவும் வருத்தப்படல? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்கா உனக்கு? அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. அது அடிக்கடி நடக்கிறது தான். அடிக்கடியா? அப்ப இது மாதிரி எத்தனை டைம் நடந்திருக்கு? இல்ல, நான் அப்படி சொல்லல. இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம்.
இதுக்கு முன்னாடி கிண்டல் நிறைய பண்ணுவாங்க, ஆனா அடிச்சது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எக்கிள்ஸ், நீ என்கிட்ட திரும்பவும் பொய் சொல்லி மலிப்பிடலான்னு மட்டும் நினைக்காத. இந்த எக்காட்ல உள்ள எல்லார்கிட்டையும் நல்ல பேரை எடுக்கணும்னு நான் சொன்னது உண்மைதான். ஆனா அதுக்காக நீ இவ்ளோ தாழ்ந்து போய் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு அவசியமே கிடையாது. எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லு. அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் உடனே எடுக்கிறேன். உனக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு பின்னாடி ரெனால்ட் தானே இருக்கான். மறைக்காம என்கிட்ட சொல்லு. ரெனால்டு உன்னை எப்படி ட்ரீட் பண்றான்? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட ஓப்பனா சொல்லு. நான் அவனை கவனிச்சுக்கிறேன். நீங்க என்ன பண்ண முடியும் மாஸ்டர்? நீங்க எந்த ஆக்ஷன் எடுத்தாலும் இங்க எதுவும் மாற போறதில்ல. ஏன்னா நான் ஒரு அடிமைங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். நீங்க ஏதாவது எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க என்ன நடந்தாலும் தயவு செய்து நீங்க அமைதியா இருந்தாலே போதும். இவன் என்ன கிண்டல் பண்றானா இல்ல என்ன சொல்ல வரான்? நான் பொறுமையாவே இருந்துக்கிறேன், நீ எதுவும் எனக்கு செய்ய வேண்டாம்னு சொல்ல வரானா, இல்ல உன்னால எதுவும் செய்ய முடியாதுன்னு என்ன சொல்றானா? டியூக்கோட எஸ்டேட்டை பத்தி இந்த எக்கிள்ஸ் என்னை விட அதிகமா புரிஞ்சு வச்சிருக்கலாம். ஆனா அதே நேரத்துல அவனோட மாஸ்டரும் டியூக்கோட பொண்ணுமானனா இந்த எஸ்டேட்ல எந்த இடத்துல இருக்குங்கிறதையும் அவன் புரிஞ்சு வச்சிருக்கணும். எக்கிள்ஸோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 33% காட்டுது. நார்மல் மோட்ல எக்கிள்ஸ் ஒரு தந்திரமான எதிராளியா தானே இருந்தான். ஃபினலோப் எக்கிள்ஸோட மாஸ்டருங்கிறதுனால விசுவாசத்தை காட்டுறதுக்காக அவன் உதவி செய்யறான்னு நான் நினைச்சேன். ஆனா எனக்கு இப்பதான் புரியுது, எல்லா சிச்சுவேஷன்லயும் அவனோட பாதுகாப்புல அவன் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்திருக்கான்னு. இதுதான் எக்கிள்ஸோட எசென்ஷியல் பர்சனாலிட்டியா இருக்கணும். உண்மையா சொல்லணும்னா ட்ரில் ஹால்ல காலையில நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவன் மேல எனக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருந்துச்சுதான். ஆனா இப்ப அவனை அழைச்சிக்கிட்டு நான் சுத்திக்கிட்டு இருக்கிறத நினைச்சா எனக்கே சிரிப்பா வருது. நீ சொல்றது என்னமோ கரெக்ட் தான் எக்கிள்ஸ். இந்த ஒட்டுமொத்த கேம்லயும் எக்கிள்ஸ் தான் எனக்கு பலத்தை சேர்க்கிறவனா இருப்பான்னு நான் ஏன் யோசிக்காம விட்டேன்? அப்கோர்ஸ் உனக்கு இப்பயாச்சும் தெரிஞ்சுதே இந்த டியூக்கோட எஸ்டேட்ல நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு. உன்னை இந்த அடிமை நிலையில இருந்து மாத்துறதுக்கு என்கிட்ட இப்ப எந்த பவருமே இல்ல. நீ அடிமையா இருக்கிற வரையிலும் இந்த ஹராஸ்மெண்ட்ல இருந்து நீ மீண்டு வரவே முடியாது. சேம் டைம் நீ அந்த வீரர்கள் மத்தியில தான் இருந்தாகணும். வேற வழியே இல்ல. நீ டியூக்கை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரே வழி உன்னோட ஸ்வாட் ஸ்கில்ஸ வேற லெவல்ல இம்ப்ரூவ் பண்றதுதான். அது வரைக்கும் இங்க நடக்கிற விஷயம்லாம் உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதை நீ பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். உன்னோட முழு கவனமும் உன்னோட பயிற்சியிலையும் திறமைய வளர்த்துக்கிறதுலயும் தான் நீ செலுத்தணும். எல்லா நேரத்திலையும் இன்னைக்கு நான் உன்னை காப்பாத்தின மாதிரி எல்லா டைமும் காப்பாத்திட்டு இருக்க முடியாது. கிட்டத்தட்ட ஓ நிலைமை மாதிரி தான் என் நிலைமையும். 2 பேருமே ஒரு மோசமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாப்டர் 49. இந்த எக்கிள்ஸ் இத வச்சுக்கோ. மை லேடி, என்னது இது? இத பாக்க உனக்கு வேணா விளையாட்டு பொருள் மாதிரி தெரியலாம், பட் இதை எப்பவுமே உன் கூடவே வச்சுக்கோ. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீ ஃபர்ஸ்ட் இந்த பெண்டன்ட்ட பிரஸ் பண்ணி பாரு, அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. இந்தா இத ஃபர்ஸ்ட் புடி. அவன் அதை வாங்கி அந்த பெண்டன்ட்ட பிரஸ் பண்றான். டக்குன்னு அந்த சின்ன பெண்டன் பெரிய வாளா மாறிடுச்சு. அத பார்த்து அவன் அப்படியே ஷாக் ஆகுறான். ஓ, இத நான் வாங்கிட்டு அந்த கடைக்காரட்ட என்ன சொல்லிட்டு வந்தனா, இது மட்டும் ஒர்க் ஆகல, நான் கொடுத்த அமௌண்டோட 10 டைம்ஸ் அதிகமா நீங்க எனக்கு திருப்பி கொடுக்கணும். உடனே நான் இதை ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ஆனா அதுக்கு இப்ப வேலையே இல்ல. இது உண்மையிலே ஒர்த்து தான். பட் ஆனா மை லேடி, ஏன் இது? எம்பையர் ஆஃப் யோர்க்கால இருந்து தோற்கடிக்கப்பட்ட ஒரு ஸ்லேவ் இந்த மாதிரி மேஜிக்கல் ஸ்வாட் யூஸ் பண்றதுங்கிறது நம்ப முடியாததுதான். ஆனா நீ எனக்கு ஒரு நைட்டா சர்வ் பண்ண போற அப்படின்னு நீ பிக்ஸ் ஆயிட்டினா இந்த ஸ்வாட நீ யூஸ் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த பாரு எக்கிள்ஸ், நீ மட்டும் தான் என்னோட ஒரே ஒரு நைட்டா இருக்க போற. இப்ப நீ எதை சூஸ் பண்ண போற? எக்கிள்ஸ், நீ உன்ன ஸ்லேவா நினைச்சுக்காத. ஸ்டேட்டஸ்ங்கிறது இங்க தேவையில்லாததுதான். என்னை பொறுத்தவரையிலும் நீ எப்பவுமே எனக்கு ஒரு நைட் தான். சோ நான் கொடுத்த இந்த ஸ்வாட அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட ஒரு நைட்டா வர போறியா, இல்ல இங்கேயே ஸ்லேவா இருக்க போறியான்னு நீயே சூஸ் பண்ணு. எக்கிள்ஸ் கிட்ட நான் இப்படி பேசுறது கொஞ்சம் மிரட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை அவன் இந்த ஸ்வாட அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னா இது அப்படியே கொண்டு போயிட்டு டியூக் கிட்டயோ இல்ல டெரி கிட்டயோ கொடுக்க வேண்டியதுதான். எக்கிள்ஸ் பெனலோபியோட கைய பிடிக்கிறான். நீ என்ன பண்ற எக்கிள்ஸ்? மாஸ்டர், நான் தான் இனிமே உங்களோட ஒன் அண்ட் ஒன்லி நைட். நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பா உங்களோட முழு நம்பிக்கையாவும் நான் இருப்பேன். ஆனா நார்மல் மோட்ல இவன் ஒரு நைட் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு அடிமையா இருப்பேன்னு தானே சொல்லுவான். என்ன இந்த மாதிரி மாத்தி சொல்றான்? ஏதோ ஒண்ணு, இப்ப வேற மாதிரி சிச்சுவேஷன்ங்கிறதுனால வேற மாதிரி சொல்றான் போல. இத சொல்லிட்டு பெனலோப்ப பாக்குறான் எக்கிள்ஸ். அவனோட அஃபெக்ஷன் ஸ்கோர் 40% ஏறி இருக்கு. ஆனா எனக்கு துரோகம் மட்டும் பண்ணிடாத எக்கிள்ஸ். துரோகங்கிறது மரணத்துக்கு சமம். அங்க இருந்து பேசிட்டு 2 பேரும் பேலஸ்க்கு போயிட்டாங்க. இப்ப கட் பண்ணா பெனலோப் அவங்க அப்பா முன்னாடி உட்கார்ந்துருக்கா. டியூக் அவளை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காரு ஏதோ பேசுறதுக்காக. ஒரே மயான அமைதியா இருக்கு. இவர் என்ன இங்க கூப்பிடுறதுக்கு ஏகப்பட்ட காரணம் இருக்கலாம். ஒண்ணு, நான் அந்த ரெனால் பையன் கூட சண்டை போட்டதா இருக்கும். செகண்ட் ட்ரில் ஹால்ல ஏற்பட்ட அந்த பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கா இருக்கும். மூணாவது, அந்த பிளாங்க் செக்க வச்சு நிறைய ஸ்வாட் பர்ச்சேஸ் பண்ணத பத்தி பேசுறதா இருக்கும். இதுல எதை பத்தி பேச போறாருன்னு தெரியலையே. பெனலோப், டீ சாப்பிடுறியா நீ? என்னது டீயா? கண்டிப்பாப்பா, நீங்க கொடுக்கறதுனால அதை நான் ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவேன். டேங்கப்பா, யோசிச்சு பார்த்தா எங்க அப்பா கூட உட்கார்ந்து மூஞ்சுக்கு நேரா டீ குடிக்கிறது இதுதான் முதல் தடவை.
நான் எதுக்காக அப்பாவை இந்த மாதிரி நேரா மீட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒண்ணு பிசினஸ் விஷயமா பேசுறதுக்கு, இல்லனா நான் பண்ண தப்புக்கு ஏதாச்சும் கெஞ்சுற மாதிரி, இல்ல என்ன காப்பாத்திக்கிறதுக்காகவா இருக்கும். அதுவும் இல்லாம கொஞ்ச நாள் முன்னாடி இதே மாதிரி அவர் என்ன மீட் பண்றப்ப என்ன ஒரு மனுஷ மாதிரி கூட அவர் ட்ரீட் பண்ணல. இப்ப என்னடானா இந்த மாதிரி உட்கார வச்சு டீ எல்லாம் குடுக்குறாரு. இப்ப இதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்ல என்ன எதுக்கு கூப்பிட்டு இருக்காருன்னு நினைச்சு நானே யோசிக்கிறதா? பெனலோப், சொல்லுங்கப்பா. நீ ட்ரில் ஹால்ல ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியாமே, நான் கேள்விப்பட்டேன். ஓஹோ, நம்பர் 2க்கு தான் இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. அங்க நைட் ஸ்கூல்ல கொஞ்சம் பிரச்சனைப்பா, அதனாலதான் நான் அங்க போயிருந்தேன். பெனலோப், அங்க என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட முழுசா சொல்லு. அப்பா, நீங்க ஆல்ரெடி அங்க நடந்தத ஏதாவது ஒரு நைட் மூலமா கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓ அப்படியா? உனக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? அப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க என்ன கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு. இந்த மாதிரி நான் திடீர்னு ட்ரில் ஹாலுக்கு போயிட்டு அங்க எக்கிள்ஸ்க்கு ஆர்டர் போட்டு அங்க இருக்கிற ஒரு நைட்டை கழுத்தை புடிச்சு கொல்ல ட்ரை பண்ண சொன்னேன், அப்படிதானே கேள்விப்பட்டிருக்கீங்க? நீங்க இதுக்காகத்தான் என்ன இங்க கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கீங்கிறதும் எனக்கு தெரியும். அப்கோர்ஸ் அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். நான் ஒரு நைட்டை பயமுறுத்தினதுக்காக பனிஷ்மெண்டா என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். இல்ல ஹவுஸ் அரெஸ்ட்ல இருக்கிறதுனாலும் எனக்கு ஓகே தான். இந்த ஒரு தடவை தான் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் நான் எந்த ஒரு தப்புமே பண்ணல அப்படின்னு. பெனலோப் நினைக்கிறா, நான் சொன்ன ரெஸ்பான்ஸுக்கு இவர் இந்நேரம் செம்ம கண்டா இருக்கணுமே. அப்படி ஒரு வேளை நான் ஹவுஸ் அரெஸ்ட் ஆனாக்கா டியூக் சொன்ன அந்த ஹண்டிங் டோர்னமெண்ட்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு சரியான பிளானா இருக்கும். நோபல் யாருமே இந்த ஈவென்ட் போறத மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு நினைப்பாங்க. என்னோட ரெப்புடேஷன்ங்கிறது ஒரு ஸ்லேவ் மாதிரி தான் இருக்கு இங்க. அப்ப நான் போனா என்ன போலனா என்ன? மத்த மேல் கேரக்டர்ஸோட அஃபெக்ஷன் ஸ்கோர் எல்லாமே எக்கிள்ஸ தவிர கொஞ்சம் தலைகீழா தான் கிடக்குது. இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா என்னோட உயிருக்கு டேஞ்சர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி பார்த்தா இதுதான் என்னோட உயிர் போறதுக்கான ஒரு சூப்பர் எபிசோடா இருக்கும். இதுல இருந்து தப்பிக்க ஒரு கரெக்டான பிளான்னா நான் இங்கேயே இருக்கிறது தான். எஸ்டேட்லயே இருந்துட்டு இங்க இருக்கிற எக்கிள்ஸ் கிட்ட என்னோட அஃபெக்ஷன் ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணி இந்த கேமை வின் பண்ண நான் ட்ரை பண்ணலாம். அதோட முக்கியமா அந்த ராயல் பேலஸ்க்கு போய் அந்த குரோன் பிரின்ஸ் மூஞ்சில மட்டும் நான் நேரா முழிச்சிடவே கூடாது. பெனலோப், நீ இந்த எக்காட்டோட நைட்டை காயப்படுத்தி இருக்க. அப்படி இருந்தும் நீ எந்த ஒரு தப்புமே பண்ணலன்னு சொல்ற ஏன் முன்னாடியே. ஆமாப்பா, நான் எந்த தப்பும் பண்ணல. சரி, நீ சொல்றபடியே வச்சுப்போ. உன்னோட நைட்டுக்கு நீ ஏன் அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்த? என்னப்பா சொல்றீங்க? பெனலோப் நினைக்கிறா, அப்பா இந்த மாதிரி சொல்வார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பார், இதுக்கு முன்னாடி உன் வாழ்நாள்ல நீ ஒரு தடவை கூட இந்த மாதிரி ட்ரில் ஹாலுக்கு போனதே கிடையாது. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு இந்த மாதிரி போனினாக்கா அப்ப அதுக்கு ஒரு ரீசன் இல்லாம இருக்காது. நான் அதனாலதான் இத பத்தி ஃபெனல் கிட்ட கூட கேட்டேன். அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாதிரி நீ உன்னோட காட நைட்ஸ் எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு அவர்கிட்ட கேட்டேன்னு சொன்னாரு. அப்பா, இது எல்லாமே என்னோட தப்பு தான். நான் தான் திடீர்னு இந்த மாதிரி ட்ரில் ஹாலுக்கு போகணும்னு நினைச்சேன். அங்க இருந்த நைட்ஸோட ஆட்டிடியூட்லாம் எனக்கு சுத்தமாவே பிடிக்கல. இங்க பாரு பெனலோப், ஆல்ரெடி நைட்ஸ் எல்லாருமே என்ன ஏதுங்கிறத என்கிட்ட சொல்லிட்டாங்க. இது எல்லாமே உன்னோட கார்ட டிசிப்ளின் பண்றதுக்காக தான் அவங்க செஞ்சிருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. இங்க பாரு பெனலோப் எக்காட், என்ன திடீர்னு ஃபுல் நேமையும் சொல்றாரு? உன்கிட்ட என்ன கேக்குறேன்னா, உன் பேர்ல எக்காட்டுங்கிறத சர்நேமா இருந்துமே கொஞ்சம் கூட யோசிக்காம எப்படி நீ இந்த மாதிரி பண்ண? நீ சொல்றியா இல்ல உன்னோட அந்த ஸ்லேவ அவனாலதானே இந்த பிரச்சனை எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, அவனை இந்த இடத்தை விட்டே துரத்தி விடவா? பெனலோப் நினைக்கிறா, மனசுக்குள்ளே கதறா கடந்துகிட்டு, ஐயோ அப்பா, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன வேணா ஹவுஸ் அரெஸ்ட் கூட பண்ணிக்கோங்க, ஆனா அந்த மாதிரி மட்டும் பண்ணிடாதீங்க பிளீஸ்பா. சாப்டர் 50. பெனலோப், அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறத முழுசா சொல்றியா இல்லனா உன்னோட ஸ்லேவ மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிற மாதிரி சுப்பீரியருக்கு எதிராக அவ செயல்பட்டான்னு சொல்லி அவனை இந்த இடத்தை விட்டே துரத்தி விடவா? இவன் மனசுக்குள்ள பதறா, ஐயோ அத மட்டும் பண்ணிடாதீங்கன்னு. அப்ப சரி, எனக்கு வேற வழியே கிடையாது. இங்க பாருங்கப்பா, அங்க மார்க்னு ஒரு நைட் இருந்தான். அவன் எக்கிள்ஸ்க்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தான். அதுவும் ரொம்ப மோசமா. எதுக்குன்னா சாதாரண ஒரு வுட்டன் ஸ்வாட ட்ரைனிங் அப்ப உடைச்சதுக்காக. பெனலோப், இங்க பாரு, இது ஒரு சாதாரண விஷயம். அந்த மாதிரி எல்லாம் நைட்ஸ்குள்ள பனிஷ்மெண்ட் கொடுக்கறது எப்போதும் நடக்கிறது தான். இதுக்காக நீ போய் ஏன் அதுல எல்லாம் தலையிடுற? உனக்கு ஆல்ரெடி எவ்வளவு வயசாயிடுச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிற? அப்பா, அவன் என்னோட கார்ட மட்டும் இன்சல்ட் பண்ணல, என்னையும் இன்சல்ட் பண்ணிருக்கான். நீ என்ன சொல்ற பெனலோ? நான் அப்பவே நினைச்சேன், அங்க இருந்த எல்லா நைட்ஸும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் தான் அப்பா கிட்ட சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜா இருக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லாம விட்டுருக்காங்க. ஆக்சுவலா அப்பா, அங்க என்ன நடந்ததுன்னா, அவங்க எல்லாரும் குரூப்பா சேர்ந்துகிட்டு எக்கிள்ஸ போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எதனாலனா எக்கிள்ஸ் அவங்கள எதிர்த்தான்னு. எக்கிள்ஸ் ஏன் எதிர்த்தானா, அவங்க எல்லாரும் குரூப்பா என்ன பத்தி தரக்குறைவா தவறா பேசினதுனால எக்கிள்ஸ்க்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் அவன் அவங்க எல்லாரையும் எதிர்த்து பேசினான். இதுக்காக அவங்க எல்லாம் சேர்ந்து எக்கிள்ஸ போட்டு அடிச்சாங்க. நீ என்ன சொல்ற பெனலோ? அவனுங்க எல்லாம் உன்னை பத்தி அவமானப்படுத்துற மாதிரி பேசினாங்களா? அப்படி என்ன பேசினானுங்க அவனுங்க? அதுவா, நான் ஒரு பேக்கா, என்ன என்னாலேயே பாத்துக்க முடியலையா, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவாங்களாம். எக்கிள்ஸ் அவன் ஒரு மோசமான மாஸ்டர் கிட்ட தான் சர்வ் பண்ணிட்டு இருக்கானாமா. எப்ப வேணாலும் அவன் சர்வ் பண்ற மாஸ்டரோட கயிறு அருகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். அப்படி இப்படின்னு நிறைய என்ன தரக்குறைவா பேசியிருக்காங்க. பெனலோப் அப்படியே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி காண்டா
ஆகுறா. எத்தனை டைம் தான் எங்க 2 பேருக்குள்ள இதே மாதிரி கான்வர்சேஷன் போறது? இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு முன்னாடி நீ என் கிட்டயோ இல்ல டெரி கிட்டயோ இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒரு தடவை கூட நீ சொல்லவே இல்ல. அது ஏன் சொல்லலன்னா நான் அவனுக்கு ஆல்ரெடி தண்டனை கொடுத்துட்டேன்ப்பா. அதுவும் இல்லாம இது உங்ககிட்ட சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீ என்ன சொல்ற? இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஒரு சாதாரண நைட் எவ்வளவு தைரியம் இருந்தா டியூக்கோட பொண்ண இந்த மாதிரி அவமானப்படுத்துவான்? அப்பா, அந்த நைட்ஸ் எல்லாருமே உங்க ஹவுஸ்க்கு ரொம்ப ராயலானவங்க. அவங்க எனக்கும் ராயலா இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. இல்ல நீ இப்ப என்ன சொல்ற? இந்த ஹவுஸோட நைட்ஸ்னா அவங்க எல்லாரும் உனக்கும் நைட்ஸ் தான். நீயும் இந்த எக்கார்ட் ஹவுஸோட ஒரு மெம்பர் தான். இல்லப்பா, எனக்கு காடா எக்கிள்ஸ் மட்டும் இருந்தா போதும். நீ என்ன சொல்ற ஃபெனலோப்? உன்னோட ஒரு காட மட்டும் பத்தி நான் பேசல. நான் கூட அந்த ஒரு நைட்ட பத்தி மட்டும் சொல்லலப்பா. எல்லா நைட்ட பத்தியும் தான் நான் சொல்றேன். அன்னைக்கு அந்த மார்க்குங்கிற நைட் என்ன அவமானப்படுத்தி பேசும்போது ஒரு நைட் கூட சுத்தி இருந்தவங்க யாருமே அவனை ஸ்டாப் பண்ணவே இல்ல. இந்த பிரச்சனை நடந்தப்பையும் சரி, அன்னைக்கு ஃபெஸ்டிவல் அப்ப எனக்கு பிரச்சனை நடந்தப்பையும் சரி, எனக்காக நின்னது எக்கிள்ஸ் மட்டும் தான். எப்போதுமே அவன் மட்டும் தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணான். அதுக்காகவா நீ அவனுக்கு கிட்டத்தட்ட 600 வுடன் ஸ்வாட்ஸ் வாங்கி கொடுத்திருக்க? ஓ, அந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் 600 இருந்ததா? அந்த ஒரு ஸ்வாட் உடைஞ்சதுனால தானே அன்னைக்கு எல்லாரும் அவனை போட்டு அந்த பாடுபடுத்தினாங்க. அதனாலதான் நான் அவனுக்கு அத்தனை ஸ்வாட் வாங்கினேன். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு மேஜிக்கல் ஸ்வாடும் சேர்த்து வாங்கி கொடுத்தேன். நான் பிளாங்க் செக் கொடுத்தது உனக்காக, நீ இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்காக இல்ல ஃபினலோப். அப்பா, தேவையில்லாம என்ன திட்டாதீங்க. நீங்க என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக தானே இந்த பிளாங்க் செக் கொடுத்தீங்க. ஃபினலோப் நினைக்கிறா, ஐயோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம கியூட்டா ஆக்ட் பண்ணதே கிடையாதே. என்னோட பாஸ்ட் லைஃப்லயும் சரி இப்பவும் சரி இந்த மாதிரி விஷயம் எல்லாம் எனக்கு வரவே வராது. ஆக்சுவலா இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நடக்க போகுதுங்கிறது என் மைண்ட்லயே இல்ல. எனக்கு இது ஒரே ஆக்வர்டா இருக்கு. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ ஏன் அந்த ஆரி போன டீயை குடிக்கிற? சில்லுன்னு குடிச்சு அப்புறம் உனக்கு ஏதாச்சும் கோல்டு கில்டு அஃபெக்ட் ஆயிட போகுது. உனக்கு சூடா காஃபி எடுத்துட்டு வர சொல்றேன். ஃபெனலோப் நினைக்கிறா, நான் கூட அந்த 2 நாள் கூட நடந்த சம்பவத்தினால ஏதாச்சும் முன்கூட்டியே யோசிச்சு வைக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நான் ஏதாச்சும் பண்ணும்போது சாரின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க முடியாதுல்ல. அதுவும் இல்லாம ஹார்ட் மோட்ல இன்னுமே டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். அதனால அதுக்கேத்த மாதிரி என்னோட ஸ்ட்ராட்டஜிய மாத்தி ஆகணும். ஏன் ஃபெனலோப், நீ அந்த மாதிரி மட்டும் யோசிக்கலல்ல? ஏன்னா ஒரு ஸ்லேவ கொஞ்சம் கூட ஏத்துக்கவே முடியாது. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இங்க பாரு ஃபெனலோப், அவன் ஒரு ஸ்லேவ்ல இருந்து ஒரு காமனரா மாறினாலுமே அவன் ஒரு தோத்து போன நாட்டுல இருந்து வந்தவன். சோ அவன் அழகா இருக்காங்கிறதுனால மட்டும் அவன் கிட்ட நீ ஏமாந்துராத. நீ டியூக்கோட பொண்ணு, அதை எப்போதுமே ஞாபகத்துல வச்சுக்க. ஒருத்தர் 2 பேர் மட்டும் இல்ல உன்னை பாக்க, எல்லாருமே உன்னை மட்டும் தான் பாப்பாங்க. ஃபெனலோப் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா, அவன் என்னை எப்ப வேணாலும் கொல்லுவான். அந்த மாதிரி ஒரு ஆளு அவன். அவன் வந்து ஏன் ஆளா? எனக்கு லவ்வரா? அவன் பாக்க கொஞ்சம் அழகா இருக்கான் தான். ஆனா அவனோட அஃபெக்ஷன் ஸ்கோர் ஒவ்வொரு தடவை குறையும் போதும் எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர்ற மாதிரி இருக்குது. நான் இவர்கிட்ட சொன்ன காரணம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத மாதிரி இருக்கலாம் தான். ஆனா அந்த அளவுக்கு போறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. நான் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக அவனோட ஃபேஸ் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தேன். இவர் என்னன்னா அதையே மென்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவன் அழகா இருக்கான், நீ அதனால மயங்கிறாத விழுந்துராதன்னு. இது ஒன்னும் பெரிய நாவல்லாம் இல்லல்ல. ஒரு காட் கூடயோ இல்ல ஒரு சர்வன்ட் கூடயோ லவ் அஃபேர் வர்றதுக்கு. அதுவும் இல்லாம அவன் என்னோட வயசுல கம்மியான பர்சன். அவன் கூட நான் எப்படி, இவருக்கு ஏன் இப்படி எல்லாம் தோணுது? ஓகே ஃபெனலோப், ஏதோ சொல்ற, நீ சொல்றத நான் நம்புறேன். அப்பா, நீங்க கவலையே படாதீங்க. நீங்க நினைக்கிறது ஒரு பொழுதும் நான் நடக்க விட மாட்டேன். இந்த கேமை பொறுத்த வரையிலும் எல்லாரோட லவ் இன்ட்ரெஸ்டுமே இவன் கிட்ட மட்டும் தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த எஸ்டேட்டை விட்டு நான் கிளம்ப போறது உறுதி. ஏன்னா அப்படிதான் நடக்கும். கொஞ்சம் கூட எமோஷனே இல்லாம எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறதுங்கிறது ஒண்ணுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாதது. அப்படி உங்களுக்கு என்ன பத்தி கவலையா இருந்துச்சுன்னா நான் வேணா ஹவுஸ் அரெஸ்ட்ல வீட்லயே இருந்துக்கவா, எங்கேயும் போகாம யாரையும் பார்க்காம. ஃபெனலோப், உன்னோட இந்த தேவையில்லாத ஹவுஸ் அரெஸ்ட் பத்தி பேசுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டு. நீ என் கூட ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்கு வருவில்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோ. உன் ஏஜ்ல இருக்கிற பீப்புள் கூட நீ எப்படியாச்சும் பேசு, பழகு. இப்பயும் உன்னோட அந்த ரூம்குள்ளேயே இருக்காத. நீ அந்த ரூம்லயே இருக்கிறதுனாலதான் உனக்கு கொஞ்சம் கூட பொறுமைங்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க. ஆனா அப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் அங்க வந்தனா ஏதாச்சும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அது என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அத பத்திலாம் நீ கவலையே படாத. சரி விடு, இதோட இந்த கான்வர்சேஷனை நிப்பாட்டுவோம். அங்க இருக்குல்ல, அதை எடுத்துக்கோ. என்னப்பா அது? சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ரிவார்ட் ஐட்டம் அக்யூர்ட், கிராஸ் போ. ஆமா, இது அந்த 2 நாள் பையன் கூட இருந்தப்ப ஆல்ரெடி சொல்லிருந்தாங்களே இதுக்கான ரிவார்ட் நெக்ஸ்ட் எபிசோட்ல கிடைக்கும்னு சொல்லிட்டு. அந்த கிராஸ் போவா? இத பார்த்தா ஒரு வெப்பன் மாதிரியே இல்லையே. சொல்ல போனா இத பார்க்க ஒரு டெக்கரேஷன் பீஸ் மாதிரில இருக்கு. சரி, இத வந்து யூஸ்லெஸ்னும் சொல்லிட முடியாது. என்னோட சேஃப்டிக்காக கொடுக்கறது நம்ம வச்சுப்போம். இந்தா ஃபெனலோப், இதையும் பாரு. இது என்னது? இதுதான் மார்பிள்ஸ். கிராஸ் போல அம்புக்கு பதிலா இததான் யூஸ் பண்ணணும். எப்படிப்பா? இங்க பாரு, இந்த மார்பிள்ஸ வச்சு லோட் பண்ணதுக்கு அப்புறம் அது டார்கெட்டை ஹிட் பண்ண உடனே வெடிக்கும். அதுல இருந்து ஒரு லைட்டிங் மாதிரி வரும். அந்த லைட்டிங் மூலியமா யார் மேல படுதோ அவங்க சடனா கொலாப்ஸ் ஆயிடுவாங்க. இது ஒரு ஆளை கொல்ற அளவுக்கு எல்லாம் பவர்ஃபுல் கிடையாது. அதனால நீ பயப்படாத. சோ நீ இத மனிதர்கள் மேல யூஸ் பண்ணா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஜஸ்ட் அவங்களுக்கு காயம் மட்டும் தான் ஏற்படும். அப்படியாப்பா? ஐயோ, அப்ப நான் திரும்ப அந்த ஹண்டிங் டோர்னமெண்ட்டுக்கு போய் தான் ஆகணும் போலயே. இப்படியாச்சும் அந்த குரோன் பிரின்ஸ பாக்குறத அவாய்ட் பண்ணிடலாம்னு பார்த்தா நடக்காது போலயே. அப்புறம் ஃபெனலோப், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த மார்பிள்ஸ்ல ஒரு மேஜிக் இருக்கு. அந்த
மேஜிக் என்னன்னா யாரையாச்சும் அடிச்சா அவங்களுக்கு டெம்பரரியா மெமரி லாஸ் ஆயிடும். என்னப்பா சொல்றீங்க, மெமரி லாஸ் ஆகுமா? இந்த கிராஸ் போல எதுக்கு இந்த மாதிரி ஒரு மேஜிக்க வச்சிருக்காங்க? உனக்கு உன்னோட கோவத்தை கட்டுப்படுத்த முடியலனா யார நீ அடிக்கணுமோ அவங்கள அப்படியே தனியா அழைச்சிட்டு போய் இத வச்சு அடி. பா என்ன சொல்றீங்க? நீங்க ஒரு பர்சனை சொல்றீங்க. இங்க பாரு பெனலோப், இங்க எல்லாத்துக்கும் கண்ணு காது இருக்கு. சோ இந்த மாதிரி சவுண்டாலாம் பேசாத. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணா எந்த ஒரு விட்னஸும் வைக்காத. ஏன்னா இந்த மார்பிள வச்சு அடிச்சாலும் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது. யார் அடிச்சா, எப்படி அடிச்சாங்க, எதனால இந்த காயம் வந்தது, இந்த மாதிரி எந்த விஷயமுமே ஞாபகம் இருக்காது. பெனலோப் நினைச்சுக்கிறா இந்த பெனலோப் பொண்ண கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறதுனால இவரு ஏன் வலிக்கே விட்டுட்டாரா? ஓகேவா? சோ பார்த்து சேஃப்டியா யூஸ் பண்ணித. ஆக்சுவலா உன்னை நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக நான் கூப்பிடல. இந்த ட்ரில் ஹால்ல நடந்த சம்பவத்துல ஓ சைடு நடந்த ஸ்டோரியையும் கேட்கணுங்கிறதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு இருந்தேன். சரி நான் நினைச்சதை விட இந்த கான்வர்சேஷன் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பு. உன்னோட ரூமுக்கு இந்த கிராஸ் பவ நான் அனுப்பி வச்சிடறேன். அப்பா நானும் உங்கள்ட்ட ஒரு விஷயம் கொடுக்கணும். பெனலோப் என்ன கொடுக்குறாங்கறத நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.